லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வித்தியாசமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜென்சி கிட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியுடைய முக்கியமான விஷயமாகவே இருக்குது. ஏன் இந்த ஜென்சி கிட்ஸ்க்காக இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்சி கிட்ஸை யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 2012 வரைக்கும் பிறந்த இந்த நபர்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு தான் டெக்னாலஜிக்கல் வைஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப அறிமுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 2012 வரைக்கும் நிறைய அப்கிரேடான வெர்ஷன்ஸ் எல்லாமே இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இந்த ஜென்சி கிட்ஸுக்குரிய பிறந்திருக்கக்கூடிய டைமிங் வச்சு பார்க்குறப்ப 97 வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரான், ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ். இதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப கைரான் துலாம் ராசியில் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் மகரத்தில் இருக்கு. நெப்டியூன் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்திலையும், யுரேனஸ் மீனத்திலையும் இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில், இந்தியன் ஆஸ்ட்ராலஜியில் குரு, சனி, சுக்கிரன், புதன் சொல்கிறோமோ அது மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன், கைரான் எல்லாம் ஒரு வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஹெவன்லி பாடிஸ், அதுவும் நம்ம பிளானட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப துலாம் ராசி அப்படின்னாலே டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு விஷயம். அங்கே கைரான் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க பிறந்ததுனால இவங்க பாட்டப்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ். அதுக்கப்புறம் வாங்க மகரத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு பிளானட் அப்படின்னா நிறைய ரெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும். அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ், கேப்ரிகான் அப்படின்னு சொல்றது மகரத்தோட வீடு. அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுல உலகளாவிய இருக்கக்கூடிய சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதனாலதான் இந்த ஜென்சி கிட்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நடைமுறைகளை எதுவுமே பின்பற்றாம தனக்குன்னு ஒரு ட்ராக்கை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி கேஜெட்ஸ்க்கு நிறைய அடிமையாகக்கூடிய விஷயங்களும் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்ததே டெக்னாலஜிக்கலான ஒரு ஏரால. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். நெப்டியூன் கும்பத்தில் இருக்கிற விஷயம். அப்போ கும்ப வீடு அப்படின்னு எடுத்தாலே லாபங்கள் எல்லாமே அப்போ நெப்டியூன் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புரட்சிகளை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ லாபகரமான புரட்சிகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜென்சி கிட்ஸ் வளர 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 இந்த சமுதாயத்தில் நிறையவே அறிமுகமாயிருக்கிறத பார்க்க முடியும். யுரேனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ். யுரேனஸ் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்ப குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால நிறைய இனோவேஷன்ஸும் இவங்க வளர வளர கிடைச்சிட்டே இருந்திருக்கும். இவங்க பார்க்காத டெக்னாலஜியே இருக்காது. நிறைய விஷயங்கள்ல அப்கிரேட் அப்படிங்கிற வார்த்தையே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் ஒரு ப்ரெடிக்ஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லைஃப் எப்போ புரிதல் ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 14 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14 வயசுக்கு மேலே அந்த அடலசன்ஸ் பீரியட்ல தான் லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த புரிதல் ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும் இப்போ இருக்கிறதுல 14 29 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜென்சி கிட்ஸ். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 30 இந்த பிட்வீன் இருக்கக்கூடிய வருஷங்கள்ல தான் அவங்க தங்களை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். 14 to 30 இருக்கிறவங்களுக்காக இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதுல எதெல்லாம் இன்க்ளூசிவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன், கெரியர், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் ரிலேஷன்ஷிப்பும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற இந்த ஃபோக்கஸ்ல தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கொண்டு போக போறோம். ஏன் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொடுக்குறோம்னா இந்த 30 வருஷத்தை அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால உலகளாவிய அளவில் தங்களை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் இவங்களை எப்படி பேரண்ட்ஸ் கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேரண்டிங்கான ஒரு சஜஷனாகவும் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அமைய போகுது. இது ஒரு குறிப்பிட்ட முயற்சியாக நம்ம இந்த மே மந்த்ல இருந்து கொடுக்குறோம். ஏன் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை கெரியருக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு லைஃப்ல இந்த மே மாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டம் எதை நோக்கி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஜென்சி கிட்ஸ் முடிவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் வர்றதுனால மே மாதத்துலேருந்து இந்த ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன்.
மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு தங்களுடைய கிரகநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மே மந்த் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மிதுனத்தில் இருக்கிறவங்க புதனுடைய ஆளுமை கீழே வருவீங்க. இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கால்குலேட்டிவான செக்டார்ஸ், ஐடி, கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இதெல்லாமே நல்லாவே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருக்கா? ஏன்னா நிறைய மிதுன ராசிக்காரங்க அந்த ஜென்சி கிட்ஸில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கறது வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம். இந்த வெளிநாட்டு வாழ்க்கை பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். இந்த காலகட்டத்துல குரு என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு அமைச்சு கொடுக்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வெளி மாநிலம் போகணும், வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, வெளிநாட்டுல என்ன மாதிரியான நிலை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வார்ஸ் மாதிரியான சமயங்கள் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய டிராவல் எப்படி இருக்கு, சீதோஷ்ண நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய வெதர் அண்ட் கிளைமேட் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோட்டபிளா பார்த்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நல்லாவே இருக்கும். ஆனால் மிதுனம் வந்து ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஏஜென்சிஸ் லைக் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த விஷயத்த பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜென்சிஸ் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால யூரோப்பில் வந்து உங்களை படிக்க வைக்கிறோம், சைனாவில் வந்து உங்களை படிக்க வைக்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஏதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு இல்லைனா வெளிநாடுகள்லேயே உங்களை படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ தொகை செலவாகும், எங்கள் ஏஜென்சிக்கு இவ்வளோ வந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, நல்ல விஷயமா அமையும். அடுத்து இந்த கெரியர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகத்தான் நான் இந்த மாதத்தை வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா கெரியரில் நிறைய டீலிங்ஸ், பார்ட்னர்ஷிப் எல்லாமே நீங்கள் பேசுகிறதுனால முடிவடையக்கூடிய காலகட்டம். அப்படிங்கிறப்ப உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய காசு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்பீச் இஸ் ஈக்குவல் டு கேஷ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு கனிவாக இருக்கும். எப்படி எங்கே பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. யார்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதத்தில் நிறைய டீலிங்ஸ் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு கம்யூனிகேஷன் செக்டார் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கான துறைகளும் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய துறைகளில் ஃபோக்கஸிங்காக இருக்கக்கூடிய மல்டி டேலண்டடான ஆட்கள் வந்து மிதுனத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த மல்டி டேலண்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பர்டிகுலரைஸ் பண்ணுறதும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து வாங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு விஷயத்தில் வரப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபேமிலி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. அதுவும் குறிப்பாக ஜென்சி கிட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நிற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல எதிர்பார்க்குறாங்க. இருக்கலாம், நட்பு அப்படிங்கிறது கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. நட்பு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது நரம்பு இல்லாத வீணை மாதிரி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நட்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே நேரத்தில் அதே டைமிங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கைண்ட் சஜஷன். மிதுன ராசிக்கார பசங்க இருக்கிறாங்க, அதுவும் ஜென்சி கிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான விஷயங்களை நைட் ஸ்டே அலோவ் பண்ணுறது, லைக் வந்து குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சுற்றுறது, அதுக்கப்புறம் பசங்க வீட்லேயே நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, ட்ரெக்கிங் போகிறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் பேரண்ட்ஸ் இந்த மந்த் வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சில சூழல்கள் சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால ட்ரெக்கிங் போகிற இடத்துல சின்னதாக வந்து விபத்துகள் நடக்கிறதுக்கோ இல்லை ஆறு குளங்களில் சின்னதாக விபத்துகள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வெளியே நைட் ஸ்டே அப்படிங்கிற விஷயத்துக்கு பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க. ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவில் காதலிச்சுக்கிட்டே இருந்தவங்க, பார்க்காமலேயே காதல், பேணாமலேயே குடும்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை, நேரில் பார்த்ததில்லை, ஆனால் வந்து நாங்கள் வந்து காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
அதுவும் லாங் டிஸ்டன்ஸில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாம் நேரில் பார்ப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்பை பர்ஃபெக்டாக கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஃபேவராக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சின்னதாக ஏதேனும் ஈகோ சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காம இருந்துட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிதுனத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜென்சி கிட்ஸ்க்குமே பொருந்தும் அப்படின்னு பார்க்குறோம். 25 to 29 இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து திருமணம் சார்ந்த முயற்சிகள் ரொம்பவுமே பாசிபிளாக இருக்க போது இப்போ மட்டும் இல்லை, நீ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஓவராலாக ஜாப், கெரியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஜென்சி கிட்ஸில். அதுவும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு. கவலையே படாதீங்க. இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு விஷன் போர்டு மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரீமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான விஷன் போர்டை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதை தினமும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹை வேல்யூ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது கூடும், உங்களுடைய எண்ண அலைகள் உயர்வானதாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மிதுனம் சூப்பராக இருக்கும். அதனால் கவலையே படாமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு கண்டிப்பாக தேவை. எப்படி நம்ம மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸையும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற ஏதாவது விஷயங்கள், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் நிறைய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண முடியாத சூழல்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வெப்பேஜ்குள்ளே வாங்க. உங்களுக்கான எல்லா தெளிவான விஷயங்களும் ஒரு ஜிபிஎஸ் ஃபார் த லைஃப் அப்படிங்கிறது நம்முடைய பேஜில் அவைலபிளாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.